யோபுவின் சரித்திரம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்க, அவர் என்னை சோதிப்பார். சோதனை மனுஷனுடைய வாழ்க்கையில உண்டு. ஆனா அவர் சோதிச்ச பிறகு நான் பொன்னா விளங்குவேன். அப்ப அவர் சோதனை எப்படிதான் பார்த்தாருன்னா, ஒரு விசுவாச பரீட்சை பார்த்துட்டாரு. அப்ப எனக்கு பரீட்சை இருக்கு, நான் ப்ரிப்பேர் ஆகணும். ஐயோன்னு தலையில கொட்டிட்டு ஓன்னு அழுதுட்டு இருந்தா பரீட்சையில பாஸ் ஆக முடியாது. ப்ரிப்பேர் ஆகும். ஒரே வழி என்ன? பொறுமையை காத்துக்கொண்டு ஜெபந்தான். தானியேல் தீர்க்கதரிசிக்கு இப்படி எல்லாம் பண்ணினாருன்னா சிங்கம்னு தெரியும். ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணாரு? சோதனை அதை விசுவாசத்துக்கு வந்து ஒரு பரீட்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு தெரியும் சோதனைக்கு தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி அந்த தேவன் அவருடைய பாதத்தை இருக்க பிடிக்கிறதான ஜெபங்கிறதான ஒரே வழி, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டது அறிஞ்ச பிறகு மனுஷன் என்ன பண்ணார்? முழங்கால தான் நின்னார். இதான் நீங்க செய்ய வேண்டியது. கொட்டிடாதுங்க வார்த்தைகளை, தாறுமாற ஏதாவது பண்ணிடுறாருங்க. பொறுமை பொறுமை பொறுமை. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்படின்னா சோதனை வந்தோன்னு அவருக்கு தெரிஞ்சுட்டு இது விசுவாசத்துக்கு தான் ஒரு பரீட்சை. என்னென்ன சோதனை? முதலாவது சோதனை பொருட்களை ஆஸ்திகளை இழக்கக்கூடியதான ஒரு சோதனை. அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாம் கணக்கிலே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்கு. தனக்கு ஆஸ்தி எல்லாம் இழக்கப்படும் போதும் மனுஷன் பொறுமையா இருக்காரு. இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் போல சில லிங்க்ஸ் இடத்த மட்டும் அபகரிச்சிட்டோம்னா பொறுமை இழந்துரும். மிருகத்தை காட்டிலும் மோசம். கொஞ்சம் வரைக்கும் விட்டு கொடுக்க தயாரு கிடையாது, கொஞ்சம் வரைக்கும் தியாகம் பண்ண தயாரு கிடையாது. ஆனா எங்க யோபுங்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க. முதல் விசுவாச பரீட்சை தனக்கு இருந்த ஆஸ்திகள், செல்வங்கள், பொருட்கள். கார்ல போயிட்டு இருக்கும்போது லைட்டா இடிபட்டுரும். சரி, அதை ஒரு கடையில கொடுத்து சரி பண்ணலாம்னா முடியாது, உடனே இறங்கி ஆகணும். அவனே இவனே ஏன் இந்த பொருட்சேதத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல? ஆனா யோபுடைய வாழ்க்கை பாருங்க, மிகப்பெரிய பொருட்சேதம். மனுஷன் பொறுமையா இருக்கிறார். ரெண்டாவது சோதனை மரண ஓலம். 3 குழந்தை இருக்கும், ஒரு குழந்தை சுகம் இல்லாம இறந்து போயிருக்கும். அப்புறம் ஆளையே காணாது. கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, வீட்டுல பிரச்சனை, பிள்ளை வீட்டுக்கு வந்துடும். அந்த மனுஷனுக்கு தேவனுடைய ஆராதனையே கிடையாது. ஆண்டவருக்கெல்லாம் கண்ணு இருக்கா? இப்படி எல்லாம் ஏன் பண்ணணும்? இங்க கொடுத்த 7 ஆண் பிள்ளைகள், கொடுத்த 3 பெண் பிள்ளைகள், 10 ஆண்டு எடுத்துக்கிட்டாரு. வீடு ஃபுல்லா மரண ஓலம் தான். மனுஷன் பொறுமையா மட்டும்தான் இருக்காரு, வேற ஒண்ணுமே செய்யல. யோபு தன் உதடுகளை காத்து கொண்டான் என்று இருக்கு. சாத்தானுக்கு பொறுக்கல. அவன் 3வது என்ன பண்ணான்? அவருக்கு சரீரத்தையே கை வச்சான். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்ணு. வரவும் போறவெல்லாம் உன் பாவத்தினால் தான்டான்னு சொல்லும் போது அது இன்னும் உருக குத்து. 4வது கூட இருக்கக்கூடிய பொம்பளை என்ன பண்ணிட்டு, நீ ஆண்டவரை தூசி. சாத்தான் பார்த்தான், பொருள் எல்லாம் எடுத்த பிறகு இவனுக்கு பொருளை பற்றி எல்லாம் கவலை இல்லை. பிள்ளைங்களெல்லாம் அடிச்ச பிறகும் வலிதான், ஆனாலும் அவன் சகிச்சுக்கிட்டான். அவனையே கை வச்ச பிறகு அதையும் சகிச்சுக்கிட்டான். கடைசி மனைவி தூண்டி விட்டான் சாத்தான். யோபுஜனா போட்டி பைத்தியகாரி, ஒரே வார்த்தை. சாத்தான் ஓயிட்டான். அவளுக்கு ஷாக்கா இருக்கும். அது வரைக்கும் என் புருஷனை ரொம்ப கனமா வச்சிருக்கவனே. ஆனா இப்ப யோபுக்கு தெரியும் இந்த மனைவி உருவத்துல வந்திருக்குது பிசாசினி. அவளை காணாது, தெரிச்சு ஓடி இருப்பான். 4 சோதனை. மனுஷன் வேற ஒன்றும் செய்யல, பொறுமையா இருந்தார், பொறுமையா இருந்தார், பொறுமையா இருந்தார். வேதம் சொல்லுது எல்லாவற்றையும் மனுஷன் 2 தனியாய் பெற்றுக் கொண்டார் என்று. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும். இதான் நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட வேண்டும். அழிந்து போகக்கூடிய பொன் அக்னியினால் சோதிக்கப்படும். ஒரு சாதாரண பொன் அது மற்ற பொருட்களை காட்டிலும் கொஞ்சம் விலை உயர்ந்ததா இருக்கும் போது அதுவே சோதிக்கப்படுது. கொஞ்சம் விலை கூடுதல் மற்ற பொருளை காட்டிலும். வெங்கலம், வெள்ளி, ஈயம், பித்தளை, செம்பு, இரும்பு, இப்படிப்பட்டதான இந்த உலோகங்களை காட்டிலும் பொன் என்ன கொஞ்சம் விலை உயர்ந்தா இருக்கு, இதுவே சோதிக்கப்படுது. அப்போ அதை காட்டிலும் அதிக விலையேறப்பட்டுதான உங்க விசுவாசம் சோதிக்கப்படும் வேதம் சொல்லுதியா? உங்க விசுவாசம் சோதிக்கப்படும். பரலோகம் போகணுமா? பரீட்சை இருக்கு, அந்த பரீட்சையில் நீங்க பாஸ் ஆகணும். அப்படி அந்த பரீட்சையில நீங்க சோதிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகும்? அவர் வரும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக வேண்டியிருக்கு. அப்ப முதல்ல ஒரே ஒரு காரியம் சொல்லி, சோதனை வருதா ஒன்னும் தெரியாட்டாலும் பொறுமையா இருங்க, உங்க ஆத்மா காத்துக்கொள்ளுங்க.